பாஸ்டர் வெலிங்டன் அவர்கள் அவங்க நம்ம எல்லார் மத்தியிலையும் நமக்கு அறிமுகப்படுத்தி அவங்க கையில் மைக்கை கொடுப்பாங்க. அந்த மைக் அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமாம், இந்த 11 ஆண்டு முடித்து இந்த 12வது ஆண்டில் கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் இப்போ தான் இந்த ஊழியம் தொடங்கின மாதிரி இருக்குது. 11 ஆண்டு ஓடிடுச்சு. அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் மூலமாக பல மிஷினரிகள் குடும்பங்கள் வட இந்தியாவில் தாங்கப்படுகிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக ஏழைகள் பராமரிக்கப்படுகிறதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இதிலும் பெரிதானவைகளை செய்வார். நிறைய ஆட்கள் பார்த்திங்கன்னா கூட்டம் தொடங்கும் பொழுதே வரணும். அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடக்கிறதுனால பிரசங்கியார் கையில் மத்தியானம் 2 மணிக்கு மேலே தான் கொடுப்போங்கிறதுனால நிறைய பேர் வீட்டில் நல்ல சவகாசமாக வேலையெல்லாம் செஞ்சு முடித்து ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் போய்க்கிறலான்னு இன்னும் நிறைய டிக்கெட் என்ன செய்யலை, வரல. ஆனால் வந்தவர்கள் நீங்கள் முந்தி ஆசீர்வாதத்தில் பங்கடைகிறீர்கள். அல்லேலூயா. வராதவர்களையும் கர்த்தர் லேட்டாக வந்தாலும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம மத்தியில் வந்திருக்கிற அருமையான தேவதாசன் ராபர்ட் ரொனால்ட் அவர்கள் இந்த நாட்களில் தேவனால் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். அல்லேலூயா. மறைவிடத்திலிருந்து கர்த்தர் அவர்களை வெளிப்பட பண்ணி அநேக ஊழியர்களை அநேக ஊழியத்தில் நிற்கவா அவ்வளோதானா அப்படின்னு நினச்ச ஊழியங்களையெல்லாம் ஆண்டவர்களுடைய வார்த்தையை கொண்டு திடப்படுத்தி அநேக ஊழியர்களை உயிர்ப்பித்து நிலைநிறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களை தோற்றத்தில் பார்க்கும் பொழுது ஒரு அமைதியாக ஒரு சாதாரணமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தில் வந்து நின்ன உடனே அவங்க வேறு மனுஷனாக மாறிடுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்க ஒரு நல்ல ஒரு பைபிள் டீச்சர். அவங்க நல்ல ஒரு பைபிள் காலேஜ்லேயும் டீச்சராக இருந்து நடத்தி கொண்டு அநேக கட்டவிழ்க்கும் ஊழியங்களை, தீர்க்க தரிசனமான ஊழியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர் சீக்கிரத்தில் போக வேண்டும் என்பதற்காக நம்ம அவருடைய கரத்தில் கொடுக்குறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல பகல் வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பகல் வேளையில் உங்கள் நடுவில் கடந்து வரவும் இந்த ஊழியத்தோடு கர்த்தரின் பட்டயம் ஊழியங்கள் இந்த ஊழியத்தோடு பங்கு கொள்ளவும் கர்த்தர் செய்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மேடையில் காணப்படுகிற எல்லா கனத்துக்குரிய போதகர்கள், எல்லா தேவ மனிதர்கள், பாஸ்டர் வெலிங்டன் அவர்களுக்கும் தேவ மனிதர்கள், கடந்து வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் நினைக்கிறேன் நான் பாக்கியவான். ஏன் நான் பாக்கியவான் என்றால் உங்களை மாதிரி உற்சாகமானவர்களை நான் இதுவரை கண்டதே இல்லை. என் வாழ்க்கையில் இதுவரை உங்களை மாதிரி உற்சாகமானவர்களை கண்டதே இல்லை. ஆகையால் நான் பாக்கியவான். உங்களை காண்பதும், உங்களோடு கூட இருப்பதும், உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதும் பரலோகத்தின் தேவன் தந்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஒரு தெய்வீக தொடுதலை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? ஆவியானவர் என்னை தொடணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அத்தனை பேரும் விரும்புகிறீங்களா? கண்ணை மூடுங்க. அத்தனை பேர் கண்ணை மூடுங்க. இப்போ இந்த கூடாரத்தில் அசாதாரண அபிஷேகம் வந்து இறங்குவதாக. கர்த்தர் தொடுவாராக. நீங்கள் கிருபை வரங்களை தேடி வந்திருந்தால் இப்பொழுது கிருபை வரங்கள் ஊற்றப்படுகிறது. அபிஷேகத்தை தேடி வந்திருந்தால் இப்பொழுது அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. வல்லமையை தேடி வந்திருந்தால் இப்பொழுது வல்லமை ஊற்றப்படுகிறது. அந்தகார கட்டிலிருந்து ஒரு விடுதலைக்காய் வந்திருந்தால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எல்லா அந்தகார கட்டுகளும் முறிகிறது. கண்ணை மூடி கை தட்டி வாயை திறந்து இருக்கிற இடத்துல பிடிக்குது அபிஷேகம். நல்ல கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல வாயை திறந்து
உடபரபலப சக்கரபலபரபலபா ரேலந்தரபரியந்தல் கபரபலபரபலபா அல்கந்தரபலப சந்தரபலபரபலபா. சிலர் மேல ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது, சிலர் மேல அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, சிலர் மேல கிருபை வரங்கள் ஊற்றப்படுகிறது. இந்த சத்தம் போதாது, கை தட்டி வாயை திறந்து பெற்றுக்கோ. அபிஷேகம் வல்லமை பாய்ந்து வருகிறது. ஆவியானவர் அத்தனை பேரை தொடுகிறார். நல்லா கை தட்டி கூப்பிடுங்க. நல்ல வாக்கர், நல்ல கை தட்டி. ரிகதன ரிகதன கமகதன கடகல் கனாதன அல்காந்தரபல் பிரௌடபரபலபரபலபா ஊடபல் கபரபலபரபலபா. நசர்னா இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எல்லா பலவீனத்தின் ஆவிகளும் உடைவதாக. நல்ல ரெண்டு கையை தட்டுங்க. நல்லா நல்ல நல்ல வாயத்தர நல்ல கைதட்டி ஆவியில் தரமுக. ஊடபம் கடகதன கமல் கதனாதி அந்தரபலபா. ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியம் செய்ய கிருபை வரங்கள் வெளிப்பட்டு வருவதாக. பிரகாசமாய் இருக்க விரும்புகிறவர்கள் மேல கர்த்தர் தமது பிரகாசத்தை வைக்கிறார். எல்லா பொல்லாத ஆவிகள் இப்போ உடையுது. அக்கினி வந்து விடுகிறது. உனக்குள்ள மறைந்திருக்கிற எல்லா கட்டுகளும் உடைந்து கண்ண மூடி பெற்றுக்கோ. அல்ல வாயை திறந்து எல்லாரும் ஆவியில போராடுங்க. கிருபை பெற்றவர்கள் எல்லாரும் ஒன்று ஆவியில போராடுங்க. சிலரை கர்த்தர் இப்போ அபிஷேகம் பண்ண போறாருன்னு. சிலர் மேலே அக்கினி வல்லமை இறங்க போகுது. சிலர் மேலே தேவனுடைய அளவற்ற பிரசன்னம் வந்து இறங்க போகுது. அத்தனை பேரும் வாயை திறக்கணும். இந்த இடம் தேவ பிரசன்னத்தினால் மூடப்பட போகிறது. நல்ல கை தட்ட விரும்புகிற கை தட்டுங்க. சத்தம் உயர்த்த சத்தம் உயர்த்துங்க. அந்தகார வல்லமைகள் முறிவதாக. நல்ல சத்தம் உயர்த்தி கூப்பிடு கூப்பிடு. தேவ பிரசன்னம் மேல இறங்குகிறது. நீ இருக்கிற இடத்துல இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகம், இதுவரை இல்லாத ஒரு தெய்வ வல்லமை. எல்லாரும் கூப்பிடுங்க. எல்லாரும் வாயை திறந்து கூப்பிடுங்க. வாயை திறந்து கூப்பிடுங்க. கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் உன்னை தொடுகிறார். சிஸ்டர், தெய்வத்தினுடைய கை உன்னை தொட விரும்புகிறது. உடகமன ரிபல் கமனம் பிரௌடபத்தரபலவ சந்தரபலவரபலவ. நல்லா ஜபிங்க. ஒரு நிமிஷம் ஜபிங்க. ஒரே ஒரு நிமிஷம் கை தட்டி ஜபிங்க. சிலரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். சிலரை கர்த்தர் தமது கரத்தின் ஆயுதமாய் மாற்றுகிறார். சிலரில் கர்த்தர் அக்கினியை போடுகிறார். தேவ பலன் சிலர் மேல ஊற்றப்படுகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. கை தட்டி கண்ண மூடி பெற்றுக்கோ. அபிஷேகம் பெற்றுக்கோ. உன் கட்டா வருகிறது. உன்னில ஏவப்பட்ட ஆவி முறையது. விடாத விடாத. இது கர்த்தரின் பட்டயம். இது கர்த்தரின் பட்டயம். உன்னை கட்டி இருக்கிற கட்டாவிரது கை தட்டி பெற்றுக்கோ. உன் விடுதலை
உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் அன்பொன்றே. சத்தம் உயர்த்தி வாயைத் திறந்து ஆவியில பாடுங்க எல்லாரும். இன்னும் உம்மை நல்ல தகப்பனே, நல்ல பகல் வேளைக்காய் உமக்கு நன்றி. உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வசனங்களை தியானிக்க போகிறோம். உம்முடைய நல்ல கரம் எங்கள் நடுவில் செயல்படுவதாக. உம்முடைய வல்லமை அத்தனை பேரையும் தொடணும். இந்த கூட்டம் முடிந்து எழும்பும் பொழுது எல்லார் மேலும் ஒரு வல்லமை வெளிப்பட வேண்டும். அத்தனை பேரும் தொடப்பட வேண்டும். அசுத்த ஆவிகள் உடைஞ்சு தரிக்கணும். சங்கிலிகள் முறிந்து விழணும். கட்டப்பட்டவர்கள் பரிபூர்ண விடுதலை அனுபவிக்கணும். தேவராஜ்யம் எங்கள் நடுவில் வல்லமையோடு இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை மொத்தம் ஆவியானவர் ஆளுகை செய்யும். இந்த இடத்தை மொத்தம் உடைய பிரசன்னம் மூடுவதாக. இந்த இடம் மொத்தம் உடைய ஆளுகைக்குள்ள வருவதாக. தாழ்த்தினுடைய நல்ல கரங்களில் தருகிறோம். அடியனை பலப்படுத்தும். இருதயங்களின் கதவுகளை திறந்து வையும். எல்லாரோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை காண்பது ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட இருப்பது ரொம்ப சந்தோஷம். நல்லா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கணும்னே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. இப்போ எல்லோரும் நல்ல ஜெபத்தோடு இருக்கணும். என்னை கொண்டு வந்தது கர்த்தர், ஆனால் கர்த்தர் செயல்படுவார். நான் இன்னைக்கு உங்கள் நடுவில் பேச போகிற செய்தி,
இனிமையான சுமைகள். சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. இனிமையான, தங்க தமிழ் தெரியுமா? இனிமையான சுமைகள். சுமைதான். சுமைன்னு சொன்னாலே, சுமைன்னு சொன்னாலே சுமைதான், பாரம்தான், பிரச்சனை தான். ஆனால் நாம தியானிக்க போகிறது இனிமையான சுமைகள். ஒரு 10 காரியங்கள் சொல்லுவேன். எத்தனை காரியங்கள் சொல்லுவேன்? 10 காரியங்கள் சொல்லிட்டு நாம் ஜெபிக்கலாம். 1, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். ரொம்ப நன்றி. ஒரு தடவை வாசிங்க. சரி, 2 பேர் சுமக்கிறாங்கன்னு சொன்னாலே அது சுமைதான். 2 பேர் சுமக்கிறாங்கன்னு சொன்னாலே சுமைதான். ஒரு ஆளால சுமக்க முடியல. அதனால எத்தனை பேர்? 2 பேர். இப்போ கர்த்தருக்கு ஜாதி தேவையில்லை. ஐயோ, எதுக்கு ஆமென் சொல்லணும்? கர்த்தருக்கு ஜாதி தேவையில்லை. நல்ல கல்லு கடகா. கர்த்தருக்கு ஜாதி தேவையில்லை. நீ எந்த ஜாதியா இருக்கலாம். கர்த்தருக்கு நிற வித்தியாசம் தேவையில்லை. நீ எந்த நிறமா இருக்கலாம். கர்த்தருக்கு திறமை குறைந்தவன் திறமை உள்ளவன் என்கிற வித்தியாசம் இல்லை. நீ யாரா இருக்கலாம். நீ யாராய் இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு தேவை 2 தோள்கள். கர்த்தருக்கு தேவை 2 தோள்கள். அதுல உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி வித்தியாசம் இல்லை. கருப்பு வெளுப்பு வித்தியாசம் இல்லை. படிப்பு குறைந்தன்னு வித்தியாசம் இல்லை. அர்ப்பணிப்புள்ள 2 தோள்களை தெய்வத்துக்கு விட்டு கொடுக்க முடியுமானா இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வாக்குத்தத்தத்தின் கனியை சுமக்க பண்ண விரும்புகிறார். புரிந்தவங்க மட்டும் கைதட்டணும். புரிந்தவங்க மட்டும் வாயை திறக்கணும். என் தோள்கள் தேவ நாமத்தின் மகிமைக்காக கனியை சுமக்கும்படி நம்முடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய அற்புதத்தை காண போகிறாய். அல்லேலூயா. எந்த ஜாதியாவும் இருக்கலாம். எந்த ஜாதியாவும் இருக்கலாம். ஆனா ஒரே கண்டிஷன், மனுஷனா இருக்கணும். என்ன இருக்கணும்? மனுஷனா இருக்கணும். இப்ப இந்த தடியில நிக்கிறாங்க இல்ல 2 பேர். அந்த 2 பேரை புருஷனும் மனைவியும் நினைச்சு பாருங்க. நடுவில் கிடக்கிற கனி குழந்தை. நடுவில் இருக்கிற கனி குழந்தை. இவ பிள்ளை அப்படிங்கிறது சுமை. பிள்ளை அப்படிங்கிறது சுமை. ஆனா இனிமையான சுமை. இனிமையான சுமை. நம்ம நல்லா வளர்த்துனா நமக்கு பிறகு நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றும். நம்ம கிருபைக்குள்ள கொண்டு வந்தா நமக்கு பிறகு தெய்வ நாமத்துக்காக பயன்படும். ஆனா தடியினுடைய 2 பக்கம் இருக்கிற யாரோட கையில தெரியுமா? அந்த பெற்றோருடைய தோளில். நடுவில் கிடக்கிறதா கனி. கனி எங்க போகணும்னு பார்த்து திரும்ப முடியாது. இந்த தடி குச்சி கையில வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க போகிற வழியே தான் கனி போகும். புரிஞ்சவங்களுக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன்.
பலமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ முதல்ல நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சுமை என்ன? கனி. கனியை சுமக்கும்போ ஒன்று, முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. ஏன் முறுமுறுப்பு இருக்கக்கூடாதுன்னா, இப்போ இறக்கத்துக்கு என்ன சொல்லுவாங்க? இறக்கம். நீங்கள் மீட்டிங் முடிஞ்சு நான் இதுவரை பிரசங்கம் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போகணும். இவ கீழ் நோக்கி இறங்கும்போது யாருக்கு வெயிட்டு கூடும்? முன்ன போகிற ஆளுக்கு. உடனே முறுமுறுக்க வாய்ப்பு உண்டு. எனக்கு அதிக பாரம், உனக்கு பாரம் இல்லை. இனி தேரிக்கு என்ன சொல்லுவாங்க? அப்போ கீழ் நோக்கி போகும்போது முன்ன நிற்கிற ஆளுக்கு பாரம் கூடுது, மேல் நோக்கி போகும்போது பின்னால் நிற்கிற ஆளுக்கு பாரம் கூடுது. அப்போ பின்னால் நிற்கிற ஆள் முறுமுறுக்க வாய்ப்புண்டு. அப்போ ரெண்டு பேருக்குமே முறுமுறுக்க வாய்ப்பு இருக்கு. கீழ் நோக்கி இறங்கும்போது நான் முறுமுறுக்க வாய்ப்பு இருக்கு, மேல் நோக்கி போகும்போது நீ முறுமுறுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கீழ் நோக்கி இறங்கும்போது ஒரு ஆளுக்கு தலையில் பாரம் கூடுது, மேல் நோக்கி இறங்கும்போது இன்னொரு ஆளுக்கு தலையில் பாரம் கூடுது. அப்படின்னா முன்னால் நிற்கிற ஆளுக்கும் பாரம் உண்டு ஒரு நேரத்தில், பின்னால் நிற்கிற ஆளுக்கும் பாரம் உண்டு ஒரு நேரத்தில். அந்த சமவெளியில் போகும்போது ரெண்டு பேருக்கும் பாரம் சமமாக இருக்கும், சமவெளியில் போகும்போது. ஆனால் வாழ்க்கை எப்பவும் சமவெளியில் போகாது. வாழ்க்கை எப்பவும் சமவெளியில் போகாது. வாழ்க்கையில் ஏற்றங்கள் இருக்கும், வாழ்க்கையில் இறக்கங்கள் இருக்கும், பள்ளத்தாக்கள் இருக்கும், மேடுகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். அதுக்கு நடுவில் கனியை சுமக்கும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். என்ன சொன்னா அல்லேலூயா சொல்லுவீங்களாம்? அப்படி சொன்னா அல்லேலூயா சொல்லுவீங்களா? இது போய் எனக்கு தொண்டை பஞ்சரானாலும் அல்லேலூயா சொல்ல மாட்டேன்ல தோணுது. யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? தேங்க்யூ வெரி மச். பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம ஓவர்லோடட். நான் தேவைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு தான் போவேன். ஆனால் கர்த்தரை பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நான் கையில் கருத்த பேண்டி எடுத்தேன் போடகு. போடகு எடுத்தப்போ மனசில் சொல்லிச்சு, இனி தூதர்கள் யாராவது வரணும்னா, தூதர்கள் யாராவது வரணும்னான்னு சொல்லி என் மகள்கிட்ட சொன்னேன், எதுக்கு ஒரு வெள்ளை பேண்ட் அயன் பண்ணாக்கு. இங்கே வந்து பார்த்தப்போ தான் தெரியுது, போட்டுட்டு வந்ததுனால பிரயோஜனம் உண்டு. லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஆந்திரா சப்புண்டி. எனக்கு தெலுங்கு தெரியும் ஐயா. அப்பதான் தெலுங்குல பிரசங்கம் பண்ணலாமே. தெலுங்கு மாத்தலாடு நேரமே சொல்லண்டாமா? ताली बजाकर परमेश्वर को स्तुति करो, चप्पल कोट्टी परमेश्वर को स्तुति. ஆண்டவர் நம்ம மேல வைக்கிற சுமைகள் எல்லாம் இனிமையான சுமை. என்ன சுமை? இனிமையான சுமை. ஆனா நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஓவர்லோட சுமப்போம். எதை சுமப்போம்? ஓவர்லோடு. உதாரணம் சொல்லித்தாரேன். யோசேப்புக வஸ்திரத்தை உருவி அந்த 10 சகோதரர்கள் சுமந்தனும். இவங்களுக்கு தேவை உண்டா? இவங்க அதை சுமக்கணுமான்னு கேட்டேன். இன்னொருத்தனை கேவலப்படுத்தி அந்த லோடை எடுக்கணுமா? இன்னொருத்தனை அவமானப்படுத்தி அதை சுமக்கணுமா? வேண்டாம் இல்லையா? இவங்க அவனுக்கு வஸ்திரத்தை சுமந்தனும் இல்லையா? கர்த்தர் நோட் பண்ணி வச்சாரு. கர்த்தர் நோட் பண்ணி வச்சுட்டு சொன்னாரு, நீங்க அவனுக்கு வஸ்திரத்தை சுமந்ததோட உங்க டியூட்டி முடிஞ்சுன்னு நினைக்க கூடாது. உங்க சந்ததியை வச்சு யோசேப்புக்கு எலும்ப சுமக்க பண்ணுவேன். இப்பதான் புரியுதுல?
அதாவது யோசேப்பை அவமானப்படுத்தும்படி வஸ்திரத்தை சுமந்தார்கள். எதுக்கு வஸ்திரத்தை சுமந்தார்கள்? யோசேப்பை அவமானப்படுத்தும்படி. இப்ப 430 ஆண்டுகள் தாண்டி எதை சுமக்கணும்? தேவையானவைகளை சுமந்திருந்தா அப்போ அந்த எலும்பை சுமந்திருக்க தேவை இல்லை. சொல்லுங்க, இனிமையான சுமைகள். மெதுவா பேசுங்க, மெதுவா பேசுங்க. ரொம்ப தூரம் கேட்குது. இது 3வது மாடியா 4வது மாடியா? இவ்வளோ மேலே உட்காந்து பேசும்போது ரொம்ப தூரத்தில் கேட்குது. அதனால் மெதுவாக பேசுங்க. இனிமையான சுமைகள். கனியை சுமக்கிறது இனிமையான சுமைதான் இல்லையா? ஆனால் அடுத்தவன் பொருளை சுமக்கிறது, அடுத்தவனுடைய வஸ்திரத்தை சுமக்கிறது, தரிசனம் உள்ளவனுக்கு வஸ்திரத்தை சுமக்கிறது, கிருபை உள்ளவனுக்கு வஸ்திரத்தை சுமக்கிறது தேவையில்லா சுமைதானே. அதுக்கு பதில் கர்த்தர் எதை சுமக்க வச்சாரு? லேபில் உள்ள ஸ்கெல்டனை சுமக்க வச்சாரு. எதை சுமக்க வச்சாரு? எலும்புகளை சுமக்க வைத்தார். இன்னைக்கு நீங்கள் தேவ திட்டத்தை சுமந்தால் நாளைக்கு உங்க சந்ததிகள் அதே தேவ திட்டத்தை சுமக்கும். கை தட்டணும், வாய திறக்கணும். இன்னைக்கு நீங்க கிருபையை சுமந்தா உங்க சந்ததிகள் தேவ கிருபையை சுமப்பார்கள். எல்லாருக்குமே முறுமுறுக்க வாய்ப்புண்டு. நான் முன்ன போகும்போது இறக்கத்தில் போகிறேன்னா எனக்கு வலிக்கும். நான் முன்ன போகும்போது ஏற்றத்தில் போகிறேன்னா பின்னால் வர ஆளுக்கு வலிக்கும். அப்போ என்ன பண்ணிக்கிடணும்? உனக்கும் எனக்கும் வேதனை சமபாதான் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு நோக்கத்துக்காய் சுமக்கிறோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு முன்னேறி போனோம். Praise the Lord. எங்க இருந்து எங்க வர சுமக்கணும் தெரியுமா? ராட்சதர்கள் தங்கி இருக்கிற கானான் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கி இருக்கிற வனாந்தரம் வர சுமக்கணும். ஒரு நிமிஷம் அத்தனை பேரும் கை தட்டணும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். கை தட்டணும். கானானியர் தங்கி இருக்கிற, ராட்சதர்கள் தங்கி இருக்கிற கானான் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற வனாந்தரம் வர சுமந்து கொண்டு போ. பைபிள்ல இனிமையான ஒரு சுமை கனியை சுமப்பது. எதை சுமப்பது? கனி. பைபிள்ல இனிமையான 2வது சுமை 1 சாமுவேலின் புஸ்தகத்தை கையில் எடுங்க. எடுத்தீங்களா? 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டப்படாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு. சரி, இதாக்கு இனிமையான 2வது சுமை. அம்மா தாய்மாரே, கேக்குதா? சூப்பர். கூட்டம் முடிஞ்சு ஒரு சேக்கரை தரணும். உங்கள்கிட்ட தான் கூட்டம் முடிஞ்சு ஒரு சேக்கரை தரணும். மறக்கப்படாது. நான் மறந்தாலும் மறக்கப்படாது. ஒரு அல்லையில நல்லா சொல்லுங்க, உற்சாகத்தோட சொல்லுங்க, சந்தோஷத்தோட சொல்லுங்க.
அப்படி அவ்வளோ நல்லா உற்சாகமாக இருக்கணும். உங்களை மாதிரி உற்சாகம் உள்ள ஜனங்களை இந்த பூமியில் நான் கண்டதே இல்லை. இன்னும் நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனேன், அவங்கள மாதிரி உற்சாகமான ஆட்களை நான் பார்த்ததே இல்லைன்னு எல்லா இடமும் போய் சொல்லுவேன். அப்படி உஷாராக இருக்கணும். ஆமென். என்ன தங்க, இப்போ பாருங்க, பசுவுக்கு உடன்படிக்கப்பட்டு ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஏன் நீங்கள் பேசுங்க. பசுவுக்கும் உடன்படிக்கப்பட்டீங்க ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் பசுவுக்கும் குட்டிக்கும் சம்பந்தம் உண்டா? உண்டு. கறவை பசுக்களுக்கும் குட்டிக்கும் சம்பந்தம் உண்டு. கறவை பசுக்களுக்கும் உடன்படிக்கப்பட்டிக்கும் சம்பந்தமே இல்லை. நம்மள பாதி ஆட்களும் அப்படித்தானே. பைபிளுக்கும் நமக்கும், கிருபைக்கும் நமக்கும், தேவப்பிரசன்னம் நமக்கும், நம்ம அல்லேலியா கூட்டம் அப்படி இப்படின்லாம் கூப்பிட்டு இருந்தோம். கடைசியில் எப்படி நம்ம வந்து சேர்ந்துட்டோம். எதை ரொம்ப பரிகாசம் பண்ணமோ அதில் வந்து ஓட்டிட்டோம். சரிங்க, எதை ரொம்ப கேவலப்படுத்தணுமோ அதில் வந்து ஓட்டிட்டோம். இப்போ இந்த பசுக்கள், 2 பசுக்கள், 2 பசுவுக்கும் குட்டி உண்டு. 2 பசுவும் கறவை பசுகள். ஆனால் இந்த பசுவுக்கு ஒரு வாய்ப்பு, உடன்படிக்கப்பட்டியை சுமக்கும்படியான ஒரு வாய்ப்பு. ஆனால் அந்த வாய்ப்பில் ஒரு ஆப்ஷன், பெட்டியா குட்டியா, பெட்டியா குட்டியா. பெட்டியா குட்டியான்னு கேட்டால் பாதி ஆட்கள் குட்டின்னு தான் சொல்லணும். நான் குட்டின்னு சொன்னது பெண்குட்டி அல்ல, பசுக்கு கண்டுக்குட்டி. எஸ், கண்டுக்குட்டி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது பால் கொடுத்து வளர்த்துட்டு வருது. இப்போ திடீர்னு சொல்லணும், இந்த 2 பசுக்களுக்கு மேலே நுகத்தை வச்சு உடன்படிக்கப்பட்டு அதுக்கு மேலே ஏற்றி விடணும். சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை. சில ஆட்கள் எல்லாம் பாருங்க, இவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு நினைச்சதே இல்லை, இவங்க சபைக்குள்ள வருவாங்கன்னு நினைச்சதே இல்லை, இவங்க தெய்வராஜ்யத்துக்கு பயன்படுவாங்கன்னு நினைச்சதே. நம்மளை மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிற ஆட்கள் கிடையாது, நம்மளை மாதிரி கோல் சொல்கிற ஆட்கள் கிடையாது, நம்மளை மாதிரி வீட்டில் பிரச்சனை பண்ண ஆட்கள் கிடையாது, நம்ம வீடு மாதிரி கெட்ட வார்த்தையின் சத்தம் தூரத்தில் கேட்ட வீடு கிடையாது. அப்படி இருந்தும் கர்த்தர் நம்மளை பிடிச்சாரு. எதற்கு தெரியுமா? உடன்படிக்கப்பட்ட சுமக்கும்படி. கைதட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. நீ தேவை. ஒரு சுமை, ஒரு சுமை உன் முதுகில வைக்கப்படுகிறது. அது என்ன சுமை தெரியுமா? உடன்படிக்கப்பட்டு என் கண்ண மூடி கைதட்டி ஒரு அபிஷேகம். மனுஷர்கள் கையில கொடுத்திருந்தா கூட இவ்வளவு நேர்த்தியா சுமந்திருக்க மாட்டணும். மிருகங்களை நம்புறாரு. தப்புதான், தப்புதான். மிருகங்களை நம்புறாரு, 5 அறிவு ஜீவிகளை நம்புறாருன்னா, தம்முடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட நம்மளை எத்தனை அதிகம் நம்புறார் இல்லையா? கர்த்தர் என்னை பயன்படுத்துவாரா அப்படிங்கிற கேள்விக்கு இடமே இல்லை. கர்த்தர் என்னை நடத்துவாரா அப்படிங்கிற கேள்விக்கு இடமே இல்லை. 2 மாடுகளுக்கு கழுத்துல நுகத்தை பூட்டி உடன்படிக்க கொடுத்தனுப்ப என் தெய்வத்தால முடியுமானா? இந்த சந்ததியில கர்த்தர் உங்களை கண்டிருக்கிறார், உங்களை கண்டிருக்கிறார். 2 நிமிஷம் கை தட்டணும், வாய திறக்கணும். 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. ரீபா ரகாதனா தியாலா அல்பந்தர கந்தர பாபா உடந்தல் பிரௌட பரபரபா ரீஹத்தர பரபரபா. எங்க இருந்தாலும் கை தட்டு, எங்க இருந்தாலும் வாய தர. இந்த சந்ததியில கர்த்தர் உன்னை கண்டிருக்கிறார். ஒரு கட்டா விழுத.
இல்லையா? கேமரா அந்த பக்கம் திரும்பல இல்ல? ஒரு அல்லையிலே சொல்லுங்க. ஏன்னா என் ஊழியத்தில் ஆண்டவர் என்னை கற்றுத்தந்தது, வசனத்தை பேசும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கேன். அற்புதங்கள் செய்கிறதெல்லாம் அவர், அதெல்லாம் யாரோடது? அவருடையது. அதில் மகிமையை திருடுனா நம்மளை வச்சிருக்க மாட்டார். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? ஒரு அல்லையில் நல்லா சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க. மாடுகளுக்கு அந்த வாய்ப்பை பார்த்தீங்களா? மாடுகளுக்கு அந்த வாய்ப்பு. இஸ்ரவேலின் தேவன் வாசம் பண்ணுகிற பெட்டி. யார் வாசம் பண்ணுகிற பெட்டி? இஸ்ரவேலின் தேவன் வாசம் பண்ணுகிற பெட்டி. யுத்தத்தில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற பெட்டி. பெட்டி இவங்க கையில் இருக்குன்னா இவங்க கூட இருக்கிறது யாரு? கர்த்தர். பெட்டி கூட இருக்குன்னா கூட இருக்கிறது யாரு? கர்த்தர். அந்த இஸ்ரவேலின் தேவன் தங்கி இருக்கிற பெட்டியை சுமக்கிற பாக்கியம் இப்போ யாரு கிடைச்சிருக்கிறது? 2 மாடுகளுக்கு கிடைச்சிருக்கிறது. அவைகள் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு ஓடினது. உங்கள்கிட்ட போய் சொன்னேன், தப்பு தான். அவைகள் அதை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாய் ஓடினது. எப்படி ஓடினது தெரியுமா? வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். வலதுபுறம் மேல கிருபை வருது. வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். எதற்காக பிடிக்கப்பட்டாயோ அதையே பிடித்துக் கொண்டபடி ஓடும்படி இப்பொழுது கர்த்தர் உன்னை ஒரு அக்கறை ஆக்குகிறார். அத்தனை பேர் 2 கை தட்டணும். வாயத்தரக்கணும். பிடிக்குதுங்க, வல்லமை பிடிக்குது. கர்த்தருடைய ஆவி பலமா இறங்குது. கண்ணை மூடி பெற்றுக்கோ. வரவா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் உன்னை நடத்துகிறார் என்று நீ சுமக்கிறது கர்த்தருடைய பெட்டி என்று அநேகர் காணும்படிக்கு இப்போ வல்லமை புறப்பட்டு வருகிறது. புறப்பட்டு வருது. வல்லமை புறப்பட்டு வருது. கண்ணை மூடி பெற்றுக்கோ. அசாதாரண வல்லமை. ரகம் கபம் கதம் கந்தராதியா உடல் பனாதியா ரெந்தல் கனாதியா. 2 நிமிஷம் கை தட்டுங்க. 2 நிமிஷம் கை தட்டி வாய திறந்து அந்நிய பாஷை பேசி அத்தனை பேரும் ஆவியில போராடுங்க. 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. தேவையில்லாத சுமைகள் எரிகிறது. சத்துருவ குடும்பத்தில் வச்ச சுமை எரியுது. அந்தகார வல்லமைகள் வீட்டுக்குள்ள வச்ச சுமை எரியுது. இப்ப அக்கினி அபிஷேகம். கண்ணை மூடி பெற்றுக்கோ. எப்படி இருக்கிற இடத்துல பிடிக்குது. எல்லா பக்கம் அபிஷேகம். கண்ணை மூடி பெற்றுக்கோ. விடாத ஆவியில போராடு. ரெண்டு நிமிஷம் ஜெபிங்க. பயங்கர தேவ பிரசன்னம். 2 நிமிஷம் ஜெபிங்க. நல்லா போராடி ஜெபிங்க. எனக்கு கிருபை வேணும்னு சொல்றவங்க ஜெபிங்க. எனக்கு தேவ பிரசன்னம் வேணும்னு சொல்றவங்க ஜெபிங்க. ஒன்னு 2 பேரை இல்ல, அத்தனை பேரையும் அசைக்க போகிறாரு.
பிடிக்குது, பிடிக்குது. தேவ பிரசன்னத்தின் நெருப்பு பிடிக்குது. விடாதுங்க, ஆவியில போராடுங்க. ஆவியானவருக்கு முழுமையா விட்டு கொடுங்க. விடாத ஆவியில போராடுங்க. கை தட்டும்படி ஏவப்படுகிறவர்கள் கை தட்டுங்க. துதிக்கும்படி ஏவப்படுகிறவர்கள் இப்போ முதுகில் என்ன இருக்கு? இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டி. இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டி. சொல்லுங்க, நாங்கள். மெதுவா பேசுங்க. நாங்கள். கொஞ்சம் கூட மெதுவா பேசுங்க. நாங்கள் மகிமையை சுமக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஒரு தடவை சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லுங்க. இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நீ அழைக்கப்பட்டது தெய்வத்தினுடைய மகிமையை சுமந்து கொண்டு நடக்கும்படி. கர்த்தர் இன்னைக்கு வந்த மகிமையினால் மூட போகிறார். உடன்படிக்கை பெட்டி தோல்ல வந்துட்டா அப்புறம் என்னெல்லாம் இந்த மாடுகள் பண்ணுதுன்னு பாருங்க. இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல். என்ன செய்யாமல்? இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல். அப்புறம் நேரே ஓடினது. இடதுபுறம் வலதுபுறம் சாயல்ல, அப்புறம் நேரே ஓடினது. அப்புறம் பாருங்க, பெலிஸ்தியர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நேரே ஓடுகிறார்கள் என்றால் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு மாதிரியாய் ஓடுகிறார்கள். ஒரு மாதிரியா இல்லை, மாதிரியாய் ஓடுகிறார்கள். எப்படி ஓடுகிறார்கள்? மாதிரியாய். கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல வந்துட்டா நம்முடைய பார்வை மாறும், நம்முடைய நட மாறும், நம்முடைய பேச்சு மாறும், நம்முடைய எல்லாம் மாறும், நம்முடைய கால்கள் மாறும், நம்ம கால் வைக்கிற இடத்துக்கு நிறம மாறும், நம்முடைய வாழ்க்கையின் தரம் மாறும். நேரே ஓடுவாய், எல்லை தாண்டி ஓடுவாய். ஒன்றாவது இனிமையான சுமை கன்னி. சொல்லுங்க, கன்னி. மெதுவா சொல்லுங்க, கன்னி. ரெண்டாவது இனிமையான சுமை உடன்படிக்கை பெட்டி. இனிமையான சுமை இல்லையா? ஏன்னா யுத்தத்தில் வெற்றி தோல்வியை கொடுப்பது யாரு? உடன்படிக்கை பெட்டி. சத்துருவை துரத்துவது யாரு? உடன்படிக்கை பெட்டி. இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் வந்து பேச விரும்பினா கர்த்தர் எங்கே இறங்குவாரு? உடன்படிக்கை பெட்டி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாத்திலையும் மகிமை அவர்கள் நடத்துவது எது? உடன்படிக்கை பெட்டி. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பது வேலை அல்ல, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பது பாக்கியம். இட்ஸ் a blessing. உங்க குடும்பத்துக்கு இது ஒரு பாக்கியம், உங்க பிள்ளைகளுக்கு இது ஒரு பாக்கியம், உங்க 2 பேருக்கு இது ஒரு பாக்கியம். கர்த்தரை சுமப்பது பாக்கியம். இனிமையான சுமை 1 கனி, இனிமையான சுமை 2 உடன்படிக்கை பெட்டி, இனிமையான சுமை 3, இனிமையான சுமை 3. இந்த கர்ப்பிணிகளாக இருப்பது கஷ்டமா? கஷ்டம் இல்லையா? கஷ்டம். எல்லாரும் நடக்கிறபடி நடக்க முடியாது, எல்லாரும் வாழ்கிறபடி வாழ முடியாது, இப்படி நிற்க முடியாது, முடியாது. அவரை இப்படி இடிக்க முடியாது, வேகமாக ஓட முடியாது. எல்லாத்திலையும் என்ன நானே அடக்கி கீழ்ப்படுத்தணும். ஏன்? ஐ ஆம் பிரெக்னன்ட். ஆமே. அது ஒரு சுமை, அது ஒரு, ஆனால் அது இனிமையான சுமையா மோசமான சுமையா? ஏன்னா எனக்கு பின்னாடி தெய்வ சபையை நடத்துகிற ஒரு சந்ததி எழும்புது, எனக்கு பின்னாடி ஒரு மிஷனரி சந்ததி எழும்புது, எனக்கு பின்னாடி ஒரு ஜபசேனை எழும்புது, எனக்கு பின்னாடி ஊழியம் நடக்கும், எனக்கு பின்னாடி ஆராதனை நடக்கும், எனக்கு பின்னாடி கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். ஏன்னா 9 மாதங்கள் நான் சுமந்திருக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கற்பத்தின் கனியை அடைச்சு வச்சிருக்கிற ஆவிகள் இப்போ இப்போ வெட்டப்படுகிறது. கை தட்டி பெற்றுக்கோ. ஒரே வீட்டுக்குள்ள இந்த பக்கத்தில் ஒரு ரூமு, இந்த பக்கத்தில் ஒரு ரூமு. இந்த பக்கத்தில் பிரெக்னன்ட் ஆயிருக்கிற 95 வயசான பாட்டி. எத்தனை? 95. இந்த பக்கத்தில் பிரெக்னண்டாக இருக்கிறது 15 வயசான கல்யாணம் ஆகாத பெண் பிள்ளை. இந்த பாட்டியம்மா கதவை திறந்து இதில் வந்திருக்கும், இந்த பெண்மணி கதவை திறந்து இதில் வந்து உட்கார்ந்துருக்கும். இவங்க 2 பேர் யாரு? எலிசபெத்தும் மரியாளும். உங்களுக்கு தெரியுமா, ஒரே வீட்டில் 2 பிரெக்னண்ட் ஆன ஆட்கள் இருக்குன்னா அடி உறப்பு. You understand my Tamil? You understand my English? ஒரே வீட்டில் ஒரே நேரத்தில் 2 பேர் பிரெக்னண்டாக இருக்கணும்னா பிரச்சனை. உறப்புன்னா தெரியாதா? கண்டிப்பாக நடக்கும். ப்ராப்ளம் இஸ் மஸ்ட். ஏன்னா ஒரு ஆள் குங்கும பூ சாப்பிட்டுட்டே இருக்கும், எப்படியாவது பொமேரியன் மாதிரி ஒரு வெள்ளை குட்டியை ஒன்னரை கிலோ குங்குமம் பூ சாப்பிட்டாலும் வாரது டாபர் மேன் மாதிரி இல்லையோ வருது. அப்போ ஒரு ஆள் ஒரு பக்கத்தில் உட்காந்து குங்குமம் பூ சாப்பிட்டு இருக்கு, இன்னொரு ஆள் ஒரு பக்கத்தில் உட்காந்து கஞ்சி குடிச்சு கஞ்சி குடிக்கிற ஆளுக்கும் குங்குமம் பூ சாப்பிட்ற ஆளுக்கும் உரசல் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஆள் அந்த ஆளை சபிக்க, அந்த ஆள் இந்த ஆளை சபிக்க, 2 பேரும் வயிற்றுக்குள்ளே கிடக்கிறத சபிக்க. இதுவரை பிறக்கவே இல்லை, ஆனால் சாபம் கிடைச்சாச்சு. இதுவரை என்ன செய்யல? பிறக்கவே இல்லை, ஆனால் என்ன கிடைச்சாச்சு? சாபம் கிடைச்சாச்சு. அந்த வீட்டுக்குள்ள அப்படி இல்லை. என்ன? அந்த வீட்டுக்குள்ள அந்த அறை கதவு திறந்த உடனே அந்த பெண்மணி சோத்திரம் சொல்லிட்டு வருது, இந்த அறை கதவு திறந்த உடனே இந்த பெண்மணி சோத்திரம் சொல்லிட்டு வருது. ஏன்னா இவங்க 2 பேரும் சுமக்கிறது இம்பாசிபிலிட்டி. இம்பாசிபிலிட்டி, நடக்க வாய்ப்பில்லாதது. கை நட்டுங்க, பின்னால கை நட்டுங்க. நடக்காதுன்னு சொன்னதை சுமக்க போகிறாய். சத்துரு நடக்காதுன்னு சொன்னது, உலகம் நடக்காதுன்னு சொன்னது, மனுஷன் நடக்காதுன்னு சொன்னது நீ சுமக்க போகிறாய்.
எப்பவுமே வயிற்றுக்குள்ள இருக்கிற கரு ஒரு சுமை, ஒரு சுமை. ஆனா அது சாதாரண சுமை அல்ல, அது இனிமையான சுமை. அதை சுமந்த உடனே புரிஞ்சிட்டு நான் செத்து போனாலும் ஊழியம் நடக்கும். பொறாம பொறாம. தொண்ணூற்றஞ்சு வயசான பெண்மணி பிரெக்னன்ட். அந்த பெண்மணி சொல்லுது, அசாத்தியமான இயற்கைக்கு மாறான ஒரு அற்புதம் கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். அது கூட நடக்கலாம். அதுக்கு வேற பைபிளில் சாட்சி இருக்கு. அன்னாளுக்கு நடந்தது, சாராளுக்கு நடந்தது. கற்பன் செத்து விட்டது, ஆனால் குழந்தை பிறந்தது. ஆனால் இந்த பக்கத்தில் 2 அறையில் வருது இல்லையா, ரேர் ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட்? ரேர் ப்ராடக்ட். உலக வரலாற்றில் இதுவரை இப்படி ஒரு கற்பம் உண்டு உருவானதில்லை. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. நான் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை நான் ஸ்தோத்திரம் சொல்லியலா. நம்முடைய இம்பாசிபிலிட்டி தான் காட்ஸ் பாசிபிலிட்டி. சரி பரவாயில்ல, புரியாத ஆட்கள் விட்டுட்டு. நம்முடைய இம்பாசிபிலிட்டி தான் காட்ஸ் பாசிபிலிட்டி. எப்போ நம்ம முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வாரமோ அதுவரை கர்த்தர் பார்த்துட்டு இருப்பாரு. என்னால முடியும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்ப கர்த்தர் விடுவாரு. சரி போய் பலவீனப்படு, எல்லா பலத்தையும் இழ, எல்லா திறமையும் இழ, எல்லாம் இழந்துட்டு வா, அப்பதான் நான் உன்னை பயன்படுத்த முடியும். என்னால் முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்படுறது வரை கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு. என்னை பலவீனப்படுத்தி என்னை பயன்படுத்தும்படி. இதுக்கெல்லாம் ஒரு அல்லையிலே நல்லா சொல்லி இருக்கலாம். பொறாம உள்ள ஆட்கள்கிட்ட என்ன சொல்லலையா? சரி, ஒரு அல்லையிலே சொல்லுங்க. சூப்பர். ஒரு தடவை கூட சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஆனால் அங்கே பாருங்க, என்ன அமைதியாக இருக்கு அந்த வீடு. அந்த வீடு என்ன பயங்கரமாக இருக்குன்னு பாருங்க. 2 பேருடைய கற்பமும் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஒரு பெண்மணி சுமந்தது யாரு தெரியுமா? உலகம் கண்டதில் ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் மிக பெரியவனே. இன்னொரு பெண்மணி சுமந்தது யாரு தெரியுமா? உன்னதத்திலிருந்து வரும் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இப்படி நடக்கும்னு முன்னமே அறிஞ்சிருந்தா கொஞ்சம் கூட ஜெபம் பண்ணி இருப்பேன், கொஞ்சம் கூட செயல்பட்டு இருப்பேன், கொஞ்சம் கூட உபவாசம் பண்ணி இருப்பேன், கொஞ்சம் கூட பாரம் எடுத்திருப்பேன், கொஞ்சம் கூட ஓடி இருப்பேன், கொஞ்சம் கூட உற்சாகமாக செயல்பட்டு இருப்பேன். இப்படி நடக்கும் எனக்கு முன்னமே தெரியாது. அன்போடு கூடிய பிரயாசங்கள் தெய்வ நாமத்துக்கு நாம எடுக்கும்போ அதனால் வருகிற அறுவடை பயங்கரமா இருக்கும். அதனால் வருகிற அறுவடை பயங்கரமா இருக்கும். மொத்த உலகத்துக்கும் ரட்சகரை இந்த பூமியில பிறக்க பண்ணும்படி ஆண்டவர் தெரிந்தெடுத்தது மரியாளுடைய கற்பம். அப்போ அந்த கனி சுமந்தாங்க இல்லையா, அவங்க சொல்லணும், என் தோள் கர்த்தருக்கு தேவை. சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. அப்புறம் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்தாங்க இல்லையா, அவங்க சொல்லணும், என் கழுத்து கர்த்தருக்கு தேவை, என் கழுத்து கர்த்தருக்கு தேவை. அப்புறம் கருவை சுமந்தனும் இல்லையா, அவங்க சொல்லணும், என் கருவறை கர்த்தருக்கு தேவை. புரிஞ்சவங்க எல்லாம் வலது கையை உயர்த்தி பிடிச்சு என்னை தருகிற அப்பான்னு சொல்லுங்க, என்னை தருகிற அப்பான்னு சொல்லுங்க, என்ன தருகிற அப்பான்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஊழியத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரையும் தொட போகிறார். ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஊழியத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரை பலப்படுத்த போகிறார். இன்னைக்கு அத்தனை பேர் மேல ஒரு தேவ பிரசன்னை இறங்கி வருகிறது. நீ ஆண்டவருக்கு வேணும், 100% ஆண்டவருக்கு வேணும், நீ தேவனுக்கு வேணும். தேவ நாமத்தின் மகிமைக்காக நீ தேவை. இனிமையான சுமை. என்ன சுமை?
இனிமையான சுமை. எத்தனை எண்ணம் சொன்னேன்? 3. 1 கனி. நீங்கள் எழுதி வச்சது கூட்டம் முடிஞ்ச எனக்கு காட்டிட்டு தான் போகணுண்ணே. 1 கனி, 2 உடன்படிக்கப்பட்டி, 3 கரு கரு கரு, 4 இப்போ உயிர்த்தெழுந்த உடம்புல நல்லா கவனிச்சுட்டு பதில் சொல்லணும். உயிர்த்தெழுந்த உடம்புல, இன்னும் கொஞ்சம் கூட சொல்ல போனால் மறுரூபமான உடம்புல, என்ன உடம்புல? மறுரூபமான உடம்புல காயம் தெரியுமா? உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். மறுரூபமான உடம்புல காயம் தெரியுமான்னு கேட்டேன். நீங்கள் என்ன ஆனாலும் கூட்டம் முடிஞ்சு ஒரு சேக்கன் தரணும்ண்ணே. நான் என்ன சொன்னேன்? கூட்டம் முடிஞ்சு ஒரு சேக்கன் தரணும்னு சொன்னேன். ஆமாவா? சரின்னு சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் நானே மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன்னு தானே சொல்லிச்சுணும். அவ்வளோதானே சொல்லிக்கணும். இனிதான் இந்த பக்கங்களில் எங்கே கூட்டத்துக்கு வந்தாலும் உங்களை ஃப்ரண்ட் லைனில் பார்க்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? எஸ். மறுரூபம் அடைஞ்ச உடம்புல காயம் தெரியுமா? தெரியாது. மறுரூபம் அடைஞ்ச உடம்புல காயம் தெரியாது. ஏன்னா அது டிரான்ஸ்ஃபார்ம்டு. அது என்ன உடம்பு? மறுரூபம் அடைந்த உடம்பு. அந்த மறுரூபம் அடைவதற்கு முன்னே இருந்த எந்த அடையாளமும் மறுரூபம் அடைந்த உடம்புல இருக்காது. இருக்காது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. சரி, நான் கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொன்னீங்க. மறுரூபமான உடம்புல காயங்கள் தெரியாது. ஏன் காயங்கள் தெரியாதுன்னா அந்த உடம்பு என்ன ஆகிவிட்டது? மறுரூபம் அடைந்து விட்டது. இப்போ இயேசு உயிர்த்தெழுந்தாரு, அவருக்கு உடம்புல காயம் தெரியுதா? தெரியுதா? தெரியலையா? தெரியுது. ஏன் தெரியுது? மறுரூபம் அடைஞ்ச உடம்புல காயம் தெரியாது. மறுரூபம் அடைந்து விட்டது, காயம் போய்விட்டது. ஆனால் இயேசு மறுரூபம் அடைஞ்ச பிறகு ஏன் காயம் தெரியுது? ஏன்னா ஒரு தோமாவை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும்படி நான் இன்னும் இந்த காயத்தை சுமக்கிறேன்னு ஒரு தோமாவை ரட்சிப்பில் நடத்தும்படி, ஒரு தோமாவை உறுதிப்படுத்தும்படி, ஒரு தோமாவை கிருபைக்குள்ள நடத்தும்படி நான் இன்னும் இந்த காயத்தை என் உடம்புல சுமக்கிறேன். மறுரூபமான உடம்புல காயம் இருக்காது என்பதுதான் உண்மை. ஆனால் மறுரூபமான உடம்புல காயத்தை சுமந்ததற்கான காரணம் இருக்கு. அது என்ன காரணம் தெரியுமா? உலகத்தின் ஏதோ ஒரு பகுதியில் மிஷனரியாக அனுப்பப்படுகிற தோமா இந்த கையில தன் விரலை போட்டு பார்க்கணும், இந்த விழாப்புறத்தில் தன் விரலை போட்டு பார்க்கணும். அப்புறம் தேசம் எங்கும் புறப்பட்டு போய் வல்லமையோட ஊழியம் செய்யணும். அதற்காக நான் இந்த காயத்தை சுமக்கிறேன். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டி, புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டி, புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டி நல்ல சத்தம் உயர்த்தி, எழுப்புதலுக்காக ஒருவன் எழும்பும்படி, ஒருவன் நாமத்துக்காக எழும்பும்படி, ஒருவன் வைராக்கியத்தோட போராடும்படி. இன்னும் நான் காயத்தை சுமக்கிறேன். இது சுமக்க தேவையில்லை, ஆனால் நான் சுமக்கிறேன். ஒருவன் ரட்சிக்கப்படும்படி. மூன்றரை ஆண்டுகள் கேட்ட பிரசங்கம் தோமாவுக்கு
மாற்றத்தை கொண்டு வரல. கேட்ட உவமைகள் தோமாவுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரல. கண்ட அற்புதங்கள் தோமாவுக்கு மாற்றத்தை கொண்டு வரல. தோமாவுக்கு மாற்றம் வருவது எப்போ தெரியுமா? உன் விரல்களை என் உள்ளங்கையில் போட்டுப்பார், உன் விரல்களை என் விலாப்புறத்தில் போட்டுப்பார், அப்பதான் நீ ஒரு பெரிய மிஷனரியாகவே எழும்ப முடியும். உன்னை ஒரு பெரிய மிஷனரியாக எழும்ப பண்ண வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக நான் இந்த அடையாளத்தை இன்னும் சுமக்கிறேன், இன்னும் சுமக்கிறேன். 2 நிமிஷம் கை தட்டுங்க, 2 நிமிஷம் வாய தரைங்க. கூப்பிடு. உன் மேல பிரசன்னம் வந்து இறங்குது. தேவ கை உன்னை தொடுகிறது. உன் கட்டிப்போ உடையுது, உடையுது. Power of Jesus. வல்லமை புறப்பட்டு வருகிறது. தேவ கை புறப்பட்டு வருகிறது. அத்தனை பேரை ஆவியானவர் தொடுகிறார். 2 நிமிஷம் கை தட்டி வாயை திறந்து என்ன பயங்கர தேவ பிரசன்னம் இல்ல? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இதுவரை இல்லாத ஒரு ஜெப ஆவி உங்க மேல வருதுன்னு, உங்க அந்த பாட்டியம்மாவு பக்கத்தில் இருக்க உங்க மேல இதுவரை இல்லாத ஒரு ஜெப ஆவி வருது. பெற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்க, இனிமையான சுமைகள். மெதுவா பேசுங்க. இனிமையான சுமைகள். 1 கன்னி, 2 உடன்படிக்கை பெட்டி, 3 கரு, 4 காயம். 4 சொன்னேன் இல்ல? காயம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் வினாவிலை போடு, அவிவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். எல்லாமே சுமைதான். ஆனால் சில சுமைகள் சுமக்க கடினமாக இருந்தாலும் அது ஒரு இனிமையான சுமை. லூக்கா 23ஆம் அதிகாரம் 26வது வசனம். சிலுவை. இப்போ சிலுவை இனிமையான சுமையா இல்லை பாரமான சுமையா? அவமானம், நிந்தை, செய்யாத குற்றத்தை தலைமையில வைத்தல், கேவலப்படுத்துதல், இதெல்லாம் எங்க இருக்கு? சிலுவையில் இருக்கு. இப்ப நினைச்சா சிலுவை மோசமான சுமை, ஆனா எதிர்காலத்தை நினைச்சா
ஆண்டவரே, இப்படின்னு அறிஞ்சிருந்தா 5 கிலோமீட்டர் கூட சுமந்திருப்பனே, இப்படின்னு அறிஞ்சிருந்தா ஆயுசு பூரா சுமந்திருப்பனே. ஏன்னா கர்த்தருடைய சிலுவையை பிடித்தவன் சிமியோன். அவனுக்கு 2 பிள்ளைகள், அலெக்சாண்டரும் ரூபும். அந்த 2 பிள்ளைகளும் தெய்வத்தால் உயர்த்தப்பட்டார்கள். தகப்பே, சிலுவையை தோள்ல எடுத்ததனால பிள்ளைகள் கர்த்தரால் உயர்த்தப்பட்டார்கள். நீ சிலுவையை எடு, உன் குடும்பம் உயர்த்தப்படும். கர்த்தரை பின்பற்றினா அவமானங்களை சந்திக்க வேண்டி வரலாம். கர்த்தரை பின்பற்றினா கேவலப்பட வேண்டி வரலாம். கர்த்தரை பின்பற்றினா கெட்ட வார்த்தை கேட்க வேண்டி வரலாம். அதெல்லாம் ஒரு வகை சிலுவை. ஆனால் சிலுவையை சுமக்கும்படி நான் என்ன விட்டு கொடுத்தால் கொஞ்ச காலம் பாடு, கொஞ்ச காலம் நிந்த, கொஞ்ச காலம் வேதனை. ஆனா எதிர்காலத்தில் தெரியும் இந்த சுமை பாரமானது அல்ல, இது இனிமையானது. இது எனக்கு கிடைச்ச வேலை அல்ல, இது எனக்கு கிடைச்ச பாக்கியம். என்ன செஞ்சாலும் இந்த ஒரு ஆயுசுல தானே செய்ய முடியும். கனி சுமந்தாலும் இந்த ஒரு வாழ்க்கையில தானே சுமக்க முடியும். உடன்படிக்கப்பட்டிய சுமந்தாலும் இந்த ஒரு வாழ்க்கையில தானே சுமக்க முடியும். கருவை சுமந்தாலும் இந்த ஒரு வாழ்க்கையில தானே சுமக்க முடியும். காயத்தை சுமந்தாலும் இந்த ஒரு வாழ்க்கையில தானே சுமக்க முடியும். சிலுவையை சுமந்தாலும் இந்த ஒரு வாழ்க்கை தானே சுமக்க முடியும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு முன்ன வைத்திருக்கிற இனிமையான இனிமையான மேன்மையான மகிமையான தேவன் வைத்திருக்கிற தெய்வீக சுமைகள். கைதட்டி ஆண்டவரை உயர்த்துக. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றா சொல்லுங்க. கனி. நான் சொல்லுங்க. கனி, உடன்படிக்கப்பட்டி, கரு, காயம், சிலுவை. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அடுத்து, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அங்க ஒரு சுமை சொல்லியிருக்கு. என்ன? பலவீனம். என்ன சுமை? பலவீனம். நம்ம பிரச்சனையை மாற்ற கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஒரு மனுஷனுக்கு பலவீனத்தை மாற்றுவது தெய்வத்துக்கு ரொம்ப லேசான காரியம். ஆனாலும் அவர் மாற்றல்ல. ஏன் மாற்றல்ல தெரியுமா? அந்த பலவீனம் என்கிற சுமையை உனக்கு வச்சு அதுக்கு மேல கிருபையை பாய்ச்ச விரும்புகிறார். ஏன்னா தேவன் வைக்கிற சுமைகள் இனிமையானவைகள். தேவன் வைக்கிற சுமைகள் இனிமையானவைகள். அதை ரசிச்சு சுமக்க தொடங்கிட்டோன்னு வைங்க, முடிவில் தெரியும் என்ன பெரிய ஆனந்தம்னு. ஏன்னா கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை இப்போ சுமைகளை ஒவ்வொன்றா சொல்லுங்க. 1 கனி, 2 உடன்படிக்கப்பட்டி, 3 கரு, 4 காயம்,
5 சிலுவை, 6 பலவீனம். இதெல்லாமே என்ன சுமைகள்? இனிமையான சுமைகள். அடுத்த சுமை பாரம். சொல்லுங்க, பாரம். ஒரு தடவை சொல்லுங்க, பாரம். பாரம், பாரம், பேர்டன். எத்தனை பேருக்கு 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் மாடுகள் உடன்படிக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு போனது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? அங்கே பின்னால் தெரியுமா? இப்போ 1 கப்பு தண்ணியும் பாரம் தான். ஆனால் 1 கப்பு தண்ணியோட பாரம் நமக்கு தெரியாது, ஏன்னா ரொம்ப நேரம் சுமக்க மாட்டோம். ஆனால் 1 கப்பு தண்ணியை 1 மணி நேரம் தூக்கி வச்சுட்டே இருந்தால் அதுக்கு வெயிட் நமக்கு தெரியும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வேதனை நமக்கு தெரிகிறது, ஏன்னா அதை நாம் ரொம்ப நேரம் வச்சிருக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற சுமைகளை உடனே சுட்டரிக்கணும். சத்துரு கொண்டு வர சுமை 5 நிமிஷத்துக்கு மேலே சும்மா கூடாது, அதை சுட்டரிக்கணும். அபிஷேகத்தை நெருப்பில் விழணும். அது எந்த வகை சுமையா இருந்தாலும் அது எரிக்கணும். பெரிய அல்லேலூயா சொல்லி நினைக்கிறதே தப்பு தான். பெரிய சோத்திரம் சொல்லி நினைக்கிறதே தப்பு தான். பெருசா ஆண்டவரை மகிமைப்படுத்த நினைக்கிறது தப்பு தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பகற்காலத்தில் சத்துரு கொண்டு வச்ச சுமைகள் எரிகிறது, எரிகிறது, எரிகிறது. தேவையில்லாத பாரம் எரிய போகுது, தேவையில்லாத பிரச்சனை எரிய போகுது, தேவையில்லாத பலவீனங்கள் எரிய போகுது. கண்ண மூடி கை காட்டி பெற்றுக்கோ. ஹல்லேலூயா. 2 நிமிஷம் கை தட்டி வாயை திறந்து ஆவியை நிரம்பி ஆண்டவரை உயர்த்துங்க. அத்தனை பேர் வாயை திறக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அசாதாரண அபிஷேகம் இந்த கூடாரத்தில் இறங்குகிறது. ஒரு அசாதாரண வல்லமை இந்த ஜனங்கள் மேலே இறங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கை தட்டுங்க, நல்லா வாயை திறங்க. பாருங்க, 1 கிளாஸ் தண்ணி ஆனாலும் நேரம் செல்ல செல்ல எப்படி இருக்கும்? வெயிட்டாக இருக்கும். இப்போ இந்த மாடுகள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகுது. ஏன் தூக்கிட்டு போகுது? உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகுது. தூக்கிட்டு போகுதா? போகுது. உடன்படிக்கை பெட்டி 50 கிலோ வெயிட்னு வைங்க, எனக்கு தெரியல, உதாரணத்துக்கு 50 கிலோ வெயிட்டை இந்த மாடுகள் என்ன செஞ்சுட்டு போகுது? தூக்கிட்டு போகுது. அப்போ இந்த 50 கிலோ வெயிட்டுக்கு இந்த மாடுகளோட பாடி என்ன ஆச்சு? அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? ஒத்துழைத்தது. திடீர்னு அந்த 50 கிலோ வெயிட்டு 1000 கிலோ வெயிட் ஆனா? திடீர்னு அந்த 50 கிலோ வெயிட் 1000 கிலோ வெயிட் ஆனா மாடுகளுக்கு கால் என்ன செய்யும்? தள்ளாடும். மாடுகள் என்ன நடந்துன்னு சொல்லி திகைக்கும். அப்படின்னா அந்த செகண்ட்ல அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல ஒரு சுமை இறங்குனது. அந்த நேரத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியில அதுவரை இல்லாத ஒரு சுமை. அது என்ன? அது என்ன? 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 மகிமை, 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 மகிமை. இப்போ 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 மேல ஒரு சுமை, மகிமை. நல்ல கை தட்டி நல்ல வாயை திறந்து glory. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு மேலே மகிமை இறங்கின எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா?
இங்க இருக்கிற எல்லா ஊழியர்கள் மேலும், எல்லா சகோதரிகள் மேலும், எல்லா சகோதரர்கள் மேலும் மகிமை அப்படிங்கிற அந்த சுமை ஒரு தடவை வைக்கப்பட்டா எவ்வளவு நல்லா இருக்குல்ல, எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இறங்குவதாக கூப்பிடுங்க. மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை மகிமை மகிமை. கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. எல்லார் மேலே ஒரு மகிமை. அத்தனை பேரும் வாயை தரைங்க. The glory of God, the glory of God. கண்ணை மூடுங்க, கை தட்டுங்க, வாயை தரைங்க, ஆவியில போராடுங்க. மகிமை. மகிமை ஒரு சுமை, மகிமை ஒரு சுமை. ஆனா அதே நேரத்தில் மகிமை என்கிற சுமை உங்க மேல இறங்கிச்சுன்னா நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை சகல ஜாதிகளும் கண்டு கொள்ளுவார்கள். இப்போ இப்போ மகிமை இறங்குது. கை தட்டுங்க, வாயத்தரைங்க. The glory of God. அத்தனை பேரு கை தட்டணும், அத்தனை பேரு வாயத்தரனை யாரும் விடாதுங்க. வாயத்திறந்து ஆவியில போராடுங்க. மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை. கண்ணா மூடி கை தட்டி பெற்றுக்கோ மகிமை. The glory. உண்மையில் நான் தேவ மகிமையை சுமக்க விரும்புகிறேன் அப்படின்னு மெதுவாய் நடக்கும் யார் இவர்கள்? கவனிங்க, கவனிங்க. இதுவரை காலத்தை எப்படியோ தள்ளிட்டோம், இதுவரை காலத்தை எப்படியோ விட்டுட்டோம். இதுவரை நம்முடைய நாட்கள் பஞ்சை போல வேகமாய் பறந்து போச்சு. ஆனால் இன்றையிலிருந்து உங்க மேல ஒரு சுமையை வைக்க போகிறார். அது என்ன சுமை தெரியுமா? தேவ மகிமை, தேவ மகிமை. The glory of God. தெய்வத்தினுடைய மகிமை. நான் சுமக்கிறேன் சொல்லுவாங்க. இருக்கிற இடத்துல கை தட்டி நீங்க பலவீனமா இருக்கலாம், நீங்க யாரா இருக்கலாம், உங்க சூழ்நிலைகள் என்னவா இருக்கலாம். கர்த்தருக்கு நீங்கள் தேவை என்ன? கர்த்தர் உங்களுக்குன்னு சில சுமைகளை வைத்திருக்கிறார். அந்த சுமைகளை சுமந்து கொண்டு கர்த்தர் மகிமையுள்ள தேவன் என்பதை தேசத்தில் விளங்க பண்ணும்படி உலக தோற்றத்திற்கு முன்னமே உன்னை தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக முன்குறித்ததுனால இப்போ இந்த 4 சுவர்களுக்கு நடுவில் தெய்வத்தினுடைய மகிமை, தெய்வத்தினுடைய மகிமை எல்லார் மேலும் இறங்குது. நீ மகிமை சுமக்கும் பாத்திரம். காலத்தை வீணாக்குனது போதும், காலத்தை தேவையில்லாமல் தள்ளிவிட்டது போதும், தேவன் தந்த வாய்ப்புகளை வீணா தவற விட்டது போதும். இனி இருக்கிற காலத்தை மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா மாற்ற விரும்புகிறேன். என் தோள் தேவை, நான் கர்த்தருக்கு என் தோள் கொடுக்கிறேன்.
என் கழுத்து தேவைன்னா கர்த்தருக்கு என் கழுத்தை கொடுக்கிறேன். என் இருதயம் தேவைன்னா கர்த்தருக்கு இருதயத்தை கொடுக்கிறேன். என் சந்ததி கர்த்தருக்கு தேவைன்னா என் சந்ததியை கொடுக்கிறேன். பாரம் சுமக்க என்னை கொடுக்கிறேன், மகிமையை சுமக்க என்னை கொடுக்கிறேன். தேவன் சுமக்கிற இனிமையான தேவ சுமைகளை சுமக்கும்படி என்னை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்ல யாருண்டு? இந்த கூடுகையில் யாருண்டு? அவர்களை கொண்டு அற்புதங்களை செய்ய போகிறோம். இனி திறமையை வச்சு கர்த்தருக்காக சாதிக்க முடியாது. இனி அறிவை வச்சு கர்த்தருக்காக சாதிக்க முடியாது. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? கவனிங்க, கர்த்தர் எனக்கு என்ன சுமை தந்தாலும் அதை சுமக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி பிடிங்க. எல்லாரும் கை உயர்த்தியாச்சன. சிலர் மேலே ஜப ஆவி ஊற்றப்படுகிறதுன்னு துள்ளி கண்ணீர் சிந்த முடியுங்கிறவங்க இப்பொழுது கர்த்தர் உங்களை பாரப்படுத்துறாரு. இப்பொழுது கர்த்தர் உங்களை தொடராரு. இப்பொழுது கர்த்தர் உங்களை ஏவுகிறார். எல்லா பக்கமும் தெய்வத்தினுடைய வல்லமை, எல்லா பக்கமும் தேவனுடைய பிரசன்னம், எல்லா பக்கமும் தேவனுடைய கரம். கண்ண மூடி வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. மகிமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. கர்த்தர் உங்களை தொடுகிறார், கர்த்தர் உங்களை தொடுகிறார். கை தட்டும்படி ஏவப்படுறோம், கை தட்டுங்க. வாயை தரைங்க, வல்லமை பாயுது. வல்லமை நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, ஷாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமாய் ஆயிரங்களில் சேர்ந்தோர், 10,000களில் சேர்ந்தோர். காட்டு மரங்களில் கீச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கீச்சிலி போல் எந்த நேசரதோ. கூப்பிடுங்க. இன்பரசத்திலும் அதிமதுரம், நாமம் ஊற்றுண்ட பரிமளமே. நல்ல கை தட்டி இயேசுவே ஆத்மநேசரே, ஷாரோனின் பதினாயிரங்களில் சேர்ந்தோ. 10,000 நாம் மகிழ்ந்து துதித்திடுவோ. ஆட்டுக்குட்டியின் மணநாளிலே ஆடையோட
இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடும் பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவினா, கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவினா. அசைவாடும் என் உள்ளம் பொங்கி 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 வலியுதே, என் உள்ளம் பொங்கி வலியுதே. சனை ரட்சித்தானால் வருவாரு யாரோ, என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வலியுதே. அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வலியுதே, ஆனந்தம் ஆனந்தமே. அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வலியுதே. எந்தமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. உன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. உன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியா நிரப்புமே, ஆவியா நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடு நீச்சலான மூழ்கியே, நீச்சலான மூழ்கியே சரம்பின் மகிழ. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் எந்த நாவில் தீத்திடும், எந்த நாவில் தீத்திடும். குற்றப்பட வேண்டுமே ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. உன்மாரியாக அன்று பொழிந்திட்டார், பொழிந்திடுமே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்ல இயேசுவே. ரத்தத்தா வல்லமை பரிசுத்த ஆவியானவரே, நீ கேட்ட வார்த்தைப்படி ஒரு மகிமை இறங்கட்டுமா. glory ஷபலதாரு. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்ல இயேசுவே. ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை. மகிமை 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 பொழிந்திடும் வல்லமை. கேட்ட வார்த்தையின் மகிமை அப்படியே இறங்கட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. வல்லமை glory glory ஷபலப பொழிந்திடும் வல்லமை. ஒரு கனி உள்ள வாழ்க்கைப்பா, இயேசுவின் நாமத்தினாலே. வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை. அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, தேவ வல்லமை தாரும் இன்று தேவை தேவா. அதே இப்போ ஆவியானவரே, இன்று தேவை தேவா. தாரும் தேவா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் மகிழ செய்தி தூயவரே துணையாளரே, துதிக்க
பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே glory 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 shama laka dana lord amen hallelujah ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே hallelujah ஹalleluya 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 hallelujah hallelujah ஹalleluya ஹalleluya hallelujah ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாம் ஜெபிப்போம். கேட்ட வார்த்தைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் அந்த கேட்ட வார்த்தையின்படியான அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும்படியாக நாம் எல்லாரும் ஒருமித்து நாம் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக ஆண்டவரே நாங்கள் நம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஸ்தோத்திர குழுவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதனுடைய ஆரம்பம் முதல் இந்த முடிவு நேரம் மட்டும் ஆண்டவரே நம்முடைய பிரசன்னம், நம்முடைய கிருபை எங்களோடு கூடியதற்காக ஸ்தோத்திரம். அருமையான தேவ மனிதரை கொண்டு பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர. இனிய சுமைகள் என்பதை குறித்த காரியங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தல்வீராக. ஒவ்வொரு சுமையும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக கர்த்தாவே உம்முடைய சித்தம் எங்களுடைய ஜீவியத்தில் நிறைவேறும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்ன தாகத்தோடு, என்ன வாஞ்சையோடு, என்ன ஏக்கத்தோடு வந்தார்களோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சோத்திர ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்துக்காக தோள் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிருபை செய்வீராக. அருமையான தேவ ஊழியர் கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இம்மட்டுமாக நம்முடைய மகனை ஆண்டவரை தைரியப்படுத்தி திடப்படுத்தி நம்முடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்யும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் நம்முடைய மகனை பலப்படுத்தும். அருமையான ஆண்டவரே, 2 குமாரர்களுக்காக ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் ஆண்டவர் உதவியாக இருக்கிற, ஒத்தாசையாக இருக்கிற, எல்லா விதத்திலும் உறுதியாக இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நினைக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சோத்திர நெகேமியா சொல்வதைப் போல, தேவனே உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை போல கர்த்தர் இந்த பிள்ளைகளை நினைத்தல்வீராக. தொடர்ந்து வழிநடத்துங்க. தேவ செய்தியை கொடுத்த தேவ ஊழியருக்காக ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. ஊழியர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். மேலில் இருக்கிற எல்லா பரிசுத்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.